தினம் தினம் திருவிழா அப்படின்னு தலைப்பு. இன்றைக்கி என்ன பெரிய கொடுமைன்னா சார், நகைச்சுவை சங்கம் என்பது எல்லோரும் வந்து எங்கே என்ன நடந்தால் நமக்கென்ன என்று சிரித்துவிட்டு போகிறவர்கள் அல்ல, இது சமூகத்தை செதுக்குகிற ஒரு சிற்பம் என்பதை அருமையாய் நிரூபித்திருக்கிறார்கள். கார் மேகம் கூடினால் மழை பெய்யும், ஆனால் போர் மேகம் கூடினால் மழை பெய்யாது, கண்ணில் மழை பெய்யும். கார் மேகம் சூழ்ந்தால் பூமி செழிக்கும், ஆனால் போர் மேகம் சூழ்ந்தால் பூமி பாலைவனமாக மாறும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம வீட்டுக்கு கேஸ் ட்ரம்மு வருமா வராதாங்கிறது, ட்ரம்மு வராதாங்கிறது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப்பு கையில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் அடுப்பு பொருத்தலாமா பொருத்த முடியாதாங்கிறது, போர் நிறுத்த வேணாமாங்கிறவன் கையில் இருக்குது. அதை விட கொடுமை, கொரோனா மாதிரி ஒரு கொடுந்தொற்று மாதிரி ஒரு காலம் வரலாம்னு சொல்கிறாங்க. ஒரே வித்தியாசம், ரெண்டுமே சிலிண்டரில் தான். அது ஆக்சிஜன் சிலிண்டர், இது கேஸ் சிலிண்டர், இது ஒன்று தான் சார். ஆனால் உங்களுக்கெல்லாம் வெவ்வேறு, ஆனால் எங்களுக்கு ரெண்டுமே ஆன்லைன் கிளாஸ் தான். பாத்தியா, அன்னைக்கும் ஆன்லைன் தான், இன்றைக்கும் ஆன்லைன் தான், அதே செல்ஃபோன் தான். அது மட்டும் இல்லை, எங்கே இப்படி ஒருவேளை கேஸுக்கு தட்டுப்பாடு வந்த மாதிரி பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு வரல வந்துருமோன்னு நினச்சி விழுப்புரத்தில் ஒருத்தர் 25 லிட்டர் பிடிக்கிற மண்பானையை தூக்கிட்டு பெட்ரோல் பிடிக்க வந்துட்டார். 25 லிட்டர் மண்பானையில் பெட்ரோலை பிடிச்சிட்டு போகிறார் சார். அவர் மண்பானை தூக்கிட்டு வந்ததை பார்த்து ஒருத்தன் வீட்டில் இருக்கிற வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு சின்டாக்ஸை தூக்கிட்டு வந்துட்டான். நீங்கள் கொடுமை, அவன் எதையோ தூக்கிட்டு வரான். ஒருத்தன் சில பேர் பங்க்லேருந்து எங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்குக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியுமாங்கிறான். நீங்கள் இந்த சூழல் நம்மளை எப்படி மாற்றுது பாருங்க சார். நீங்கள் அடுப்பு பால் வச்சுட்டு பாதி பொங்குனது ஆஃப் பண்ணிட்டா, போதும் பொங்குனது, கேஸ் அவ்வளவுதான் இருக்குது. இப்போ என்ன, இப்போ பச்சை பால் குடித்து நாமெல்லாம் விளங்கலையா? இப்போ என்ன, தாய்ப்பால் பச்சையாக தானே குடிக்கிறாங்க, பொங்க வச்சா குடிக்கிறாங்க, கேஸ் இல்லைன்றான். அவன் சொன்னான், பேசாமல் பாதி இதுனா கூட கேஸு போயிடுமே, மாட்டு மடியிலேயே வாய வச்சு குடிச்சாயன்னு. ஒரு காலம் அப்படி வரலாம். நம்ம தலையிலெல்லாம் விறகு கத்தை சுமந்துக்கிட்டு வர்ற காலம் வரலாம். நீங்கள் உண்மையிலேயே சார், இந்த பண்டிகை காலம் தொடர்ந்து விடுமுறை காலங்களில் ஆம்னி பஸ்ஸுடைய டிக்கெட்டு ஏகபோகமாக ஏறிடும். எல்லாத்துக்கும் தெரியும், 3 மடங்கு 4 மடங்கு ஏறிடும். அதில் பெங்களூரில் ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கிற பெரியவரை ஊருக்கு அனுப்பணும் சார். அனுப்பின ஒரு டிக்கெட் அதிகமாகிடுச்சுனதையும் சாக்கில் கட்டி பார்சல் பண்ணி கொரியரில் அனுப்பிட்டான் சார். அங்கே போய் என்ன கொரியர்காரர் பில்லெல்லாம் போடையில் என்ன பார்சல்னு கேட்டிருக்காரு. நல்ல வேலை எங்கள் வீட்டு தாத்தான்னு இருக்கிறான். தாத்தாவா? நாங்கள் கிளாஸு மெடிசன் அப்படி தான் பார்த்துருக்கோம், கேர்ஃபுல் கிளாஸ் ஹேண்டலிங். அதனால் தாத்தான்னு பார்த்தா பிரிச்சா அவர் அப்படியே எந்திரிச்சு வெளியே நடந்து வராரு. மூச்சு முட்டி காவல்துறையினர் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டாங்க சார். இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. கல்யாணம் அப்படின்னாரு. சொல்லும்போதே சொன்னார், நான் நின்ற கோலம் நீலகண்டன் அமர்ந்த கோலம்னார். நான் நினச்சிக்கிட்டேன், பேச்சு பிடிக்கலன்னு நீங்கள் கிடந்த கோலத்துக்கு போயிடாதீங்க. ஆமாம், நீங்கள் கல்யாண வீட்டில் இப்போ இந்த இண்டிகோ விமானம் நின்றுச்சு சார். மாப்பிள்ளையும் பொண்ணும் சிங்கப்பூரில் இருந்தாங்க. வரத்துக்கு ரிசப்ஷன் இங்கே வைக்கலான்னு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க சார். விமானம் வரல, பொறுத்து பார்த்தாங்க. இவர் வழியில் டக்குன்னு அப்பா என்ன பண்ணார், ரிசப்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அந்த மேடையில் விருந்தாளிகள்லாம் வந்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணார், ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்தே அப்படியே செல்ஃபி எடுத்து லைவில் இங்கே அனுப்புங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் எல்இடியில் தெரிவார்கள்.
அப்படின்ட்டார். விருந்தினர்கள் ஒவ்வொருத்தராக வந்து அந்த எல்இடிக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. கிஃப்டை மட்டும் இங்கே கொடுத்துருங்கன்ட்டார். அது மட்டும் இல்லை, பொண்ணோட அப்பா பாக்கெட்டில் QR கோடை வச்சு தச்சுக்கிட்டார். தச்சுட்டு இந்த தாம்பூலத்தட்டை எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா அச்சதை போடுறதுக்கு, அது மாதிரி அவர் QR கோடு சட்டையில் தச்சதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரோவாக போகிறார். மொய்ப்பணத்தை இதில் அனுப்பிவிட்ருங்க, மொய்ப்பணத்தை இதில் அனுப்பிவிட்ருங்கன்னு. இப்படிப்பட்ட கோலமெல்லாம் உண்டு. சமீபத்தில் ஒருத்தன் போர் சூழல் காரணமாக ஏற்பாடு செய்த திருமண ஏற்பாடு ரத்து என்று நினைக்க வேண்டாம். உரிய நேரத்தில், உரிய மண்டபத்தில், உரிய இடத்தில் திருமண வரவேற்பு நடக்கும். அனைவரும் வருகை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நினைவூட்டலுக்காக சற்று கேஸ் தட்டுப்பாடு என்பதனால் விருந்து மட்டும் இல்லை. மற்றபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எல்லோருக்கும் வழங்கப்படும் அப்படின்ட்டான். அந்த மெசேஜ் அனுப்பின வேகத்தில் இவன் மெசேஜ் அனுப்பிட்டான், எங்கள் வீட்டு காரும் கேஸில் இயங்குவதனால் எங்களால் வர இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்ட்டான். நீங்கள் கோலம் அப்படி போய்கிட்டு இருக்குது சார். நீங்கள் மனைவியுடைய திருப்திப்படுத்துறது மோதிரம் எப்படி போச்சுன்னு சொன்னார். ஒரு திருடனை நீதிபதி குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேட்டார், இல்லை எனக்கு ஒரு சந்தேகம், என் சர்வீஸில் நான் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லைன்னார். அவன் சொன்னான், நான் இப்படி ஒரு ஜட்ஜை பார்த்ததே இல்லை, நான் நிறைய பேர்த்த பார்த்துறேன். இல்லை, நீ திருட போகிற வீட்டுக்கெல்லாம் ஏன் உன் மனைவியை கூட்டிக்கிட்டே போகிற அப்படின்னார். அவன் சொன்னான், விற்கிற விலைவாசிக்கு 2 பேர் வேலைக்கு போனால் அங்கே குடும்பம் நடத்த முடியும். அவன் பாடு அவன் சார், அவன் என்ன சார் பண்ணுவான்? நமக்கு முன்னாடி இந்த வில்லிசை கலைஞர்கள் பாடினாங்க. அவங்க குரலுக்கு மட்டுமல்ல, அந்த வாசித்த விரலுக்கு நான் தலைதாழ்ந்து வணங்குகிறேன். ஏன்னா இந்த மண் நஞ்சாயிருச்சுங்கிறத அந்த பிஞ்சு நெஞ்சு எப்படி உச்சரித்தன, எவ்வளவு அக்கறையோடு உச்சரித்தன. அந்த குழந்தைங்க சொல்லிச்சுங்க, ஊருக்கு வெளியே காட்டு பகுதியில் மலை அடிவாரத்தில் ஒதுக்குப்புறத்தில் தூரத்தில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. ஊருக்குள்ள முக்கியமான வீதியில் நடு தெருவில் எல்லாரும் போகிற சந்தில் சாராய கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்மா, ஆமாம், ஊருக்கு வெளியில் தூரத்தில் மலை அடிவாரத்தில் பள்ளிக்கூடம் கட்டினாலும் ஸ்கூல் வேன் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி இதுக்கும் வேன் ஏற்பாடு பண்ணால் கடையை கூட அங்கே வைக்கலாம். கடையை ஏன் மத்தியில் வச்சான்னா, அவ்வளோ தூரத்தில் போய் குடிச்சிட்டு வந்தா அவன் தடுமாறி உளுந்து எந்திரிச்சு வீடு வந்து சேர்றதுக்கு நேராகுமா. அதனால தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. போட்டுட்டு பக்கத்தில் வீடு வந்து சேரணும் இல்லையா தாயி, அதுக்காக தான் அப்படி வச்சுட்டாங்க. நீங்கள் நம்ம ஆளுவ பண்ணுற கூத்து இருக்கே, பெரிய கூத்து. நீங்கள் உண்மையில் சொல்கிற, எங்கள் பேராசிரியர் ஒருத்தர் சொன்னார் சார். எங்கள் பேராசிரியர், இங்கே வர்றா, யார் என்ன வேலை பார்க்குறாங்கங்கிறத சொன்னாதான் தெரியும், அப்படி தானே சார்? ஆனால் ஒருத்தர் வாத்தியார் வேலை பார்க்குறாருங்கிறத சொல்லாமலே கண்டுபிடிச்சிடலாம்னார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஒரு 3 காரணத்தில் கண்டுபிடிச்சிடலாண்டா அப்படிம்பார். எப்படி சார்னே? பாயிண்ட் நம்பர் 1, யார் ஒருத்தர் எதுக்க இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசினாலும் சத்தம் போட்டு தான் பேசுகிறாரோ, சத்தம் போட்டால் தான் அவருக்கு பேச்சே வருதோ, கண்டிப்பாக ஒரு வாத்தியாராக தான் இருப்பார். ஏன்னா இந்த கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கேட்காதுன்னு சத்தம் போட்டு பேசி பேசி அவர் கடைசி வரைக்கும் சத்தம் போட்டே பேசுகிறவர் கண்டிப்பாக வாத்தியாராக இருப்பார். பாயிண்ட் நம்பர் 2, யார் ஒருத்தர் குறைஞ்சது எதை சொன்னாலும் ஒரு 2 முறையாவது அதை திரும்பி சொன்னாதான் அவருக்கு ஆன்மா சாந்தி அடையுதோ, அவர் கண்டிப்பாக வாத்தியாராக தான் இருப்பார். என்னம்மா காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், வெங்காயம் வாங்கிட்டு வர சொன்னேன், சரி கேட்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், வெங்காயம் வாங்கிட்டு, இந்த பையை கொடுங்க நானே வாங்கிக்கிறேன். நம்மளுக்கு கிளாஸில் எதையும் 2 முறை சொல்லி சொல்லி வீட்லேயும் எதையும் 2 முறை சொன்னாதான் சார் அவனுக்கு ஒரு திருப்தி. பாயிண்ட் நம்பர் 3, யார் ஒருத்தர் தான் பேச்சுக்கு இடையில்
ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை புரியுதா புரியுதா அப்படின்னா சத்தியமாக வாத்தியாராக தான் சார், சத்தியமாக வாத்தியாரா. நீங்கள் இதெல்லாம் தொழில் சார்ந்த சில நோய்கள், அதனால் சகிச்சுக்கத்தான் வேணும். நீங்கள் எதுக்கு சார் நகைச்சுவை அப்படின்னா, நம்முடைய பேராசான் அறிவாசான் வள்ளுவ பெருந்தகை நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகல் பாட்டன்று இருள் என்று ஒரு குறள் எழுதியிருக்கிறார். நகைச்சுவையில் வல்லவர் அல்லாதவர்க்கு பகலும் இருட்டாகவே தெரியும் என்று சொல்கிறார். இதைவிட நகைச்சுவையாளன் எவ்வளவு முக்கியங்கிறத சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க. பகலும் இருட்டாக இருந்தால் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஆமாம், பகலும் இருட்டாகவே இருக்குமா சார்? யாருக்கு? நகைச்சுவை உணர்வே இல்லாதவர்களுக்கு. இதை வள்ளுவர் இந்த குறளை நீங்கள் தேடி கூட பாருங்க. நகல் வல்லார் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகல் பாட்டன்று இருள் என்கிற குறளை வள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். பண்புடைமை அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அப்போ வள்ளுவர் என்ன யோசிக்கிறார்? சிரிப்பது நம்முடைய அடிப்படை பண்பு என்று சொல்லியிருக்கிறார். சரி, இந்த நகைச்சுவையை பண்புடைமை அதிகாரத்தில் வச்ச வள்ளுவர் பண்புடைமை அதிகாரத்தை எந்த எண்ணிக்கையில் வச்சார்னா 100வது அதிகாரம் பண்புடைமை. அப்போ நகைச்சுவையோடு பண்புடைமை இருந்தால்தான் வாழ்க்கையில் 100க்கு 100 ஒருவன் முழுமை அடைவான் அப்படின்னு அர்த்தம்.